அப்போ நீ மாநாடு போடும்போது முருகன் பக்தர்கள் மாநாடுன்னு போட்டுருவ. ஆனால் அந்த கோயிலில் இருக்கிறத மாற்றுறதுக்கு தீர்மானம் போட்டுருவியா? சுப்பிரமணிய சுவாமிங்கிற பேர் எல்லாத்தையுமே மாற்றணும். சாமிங்கிறது தானே நம்ம தமிழ் வார்த்தை. அந்த அது சுவாமின்னு ஏன் மாற்றணும்? வடமொழியில் இருக்கிற உச்சரிப்புப்படி ஏன் மாற்றணும்? அப்போ உங்கள் மாநாட்டில் என்றைக்கு சுப்பிரமணிய சாமின்னு இருக்கிற கோயில் திருக்கோயில்கள் எல்லாவற்றையும் பெயரை முருகன் திருக்கோயில், அருள்மிகு முருகன் திருக்கோயில் மாற்றுவதற்கு இந்த மாநாட்டில் தீர்மானம் போடுவீங்களா? அப்போ அதுக்கு பேர் முருகப்பக்தர்கள் மாநாடு. இன்னொன்று தமிழர்கள் எல்லாருக்குமே சொல்லி கொண்டு இருக்கிறேன், பக்திங்கிறாங்க. பக்திங்கிறதே வடமொழி சொல். நம்ம தமிழில் இக்கண்ணாவுக்கு பிறகு கீனாத வரும். இக்கனாவுக்கு பிறகு எப்பவும் கீனாதான் வரும். தீனா வரவே வராது. பக்தி, அக்கி, மக்கி போகிறது, மக்கி எல்லாம் இக்குக்கு பிறகு கீனாதான் வரும். தீனா வரவே வராது.